தென்கொரியாவில் விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையிலிருந்து வழுக்கி விபத்துக்குள்ளானதில் 179 பேர் உயிரிழந்தனர். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து 181 பயணிகளுடன் வந்த ஜேஜு ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737-800 ரக விமானம் தென்கொரியாவின் முவானில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி ஓடுதளத்தில் தரையிறங்கிய போது விமானத்தின் முன்சக்கரம் செயல் இழந்ததால் ஓடு பாதையை தாண்டி கான்கிரீட் தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து விமானத்தில் தீப்பிடித்ததால் அதிலிருந்த பயணிகள் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டனர். இதற்கிடையே 32 தீயணைப்பு வாகனங்கள், ஹெலிகாப்டர்கள் ஆகியவற்றின் மூலம் தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த பணியில் தீயணைப்பு படையினர், காவல்துறையினர், ராணுவத்தினர் என 1560க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் விமானம் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக கூறியுள்ளனர். சக்கர பகுதியில் பறவைகள் சிக்கியிருக்கக்கூடும் என்றும் அதன் காரணமாக முன் சக்கரம் செயல் இழந்திருக்கக்கூடும் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. பறவை சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு குறித்தும் அதை கருத்தில் கொண்டு வேறு இடத்தில் விமானத்தை தரையிறக்கவும் விமானியிடம் விமான கட்டுப்பாட்டு மையம் தகவல் தெரிவித்ததாக விமான போக்குவரத்து துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஜேஜு ஏர் நிறுவனத்தின் தலைவர் கிம் யி பே இந்த விபத்துக்கு முழு பொறுப்பேற்பதாக அறிவித்திருக்கிறார். விமானத்தை இயக்குவதற்கு முன்பு நடத்தப்பட்ட பரிசோதனையில் எந்த தொழில்நுட்ப கோளாறும் இல்லை என கூறிய அவர், விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரிய வந்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தெரிவிக்கப்படும் என்று கூறினார்.